ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மென்மையா பளபளன்னு வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஹேர் மாஸ்க பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன ஹேர் மாஸ்க் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாழைப்பழமும் யோகர்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் தான். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட தயிர் கலந்து நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம ஹேர்ல நல்லா நுனி ஹேர் வரைக்கும் தலையில இருந்து 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு தேய்ச்சி வச்சுக்கணும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பூல கொஞ்சோண்டு வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ரொம்பவே பளபளன்னு நீரோட்டமா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். அதுவும் சுருட்ட முடி உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது தேனும் முட்டையும் கலந்த மாதிரியான ஒரு ஹேர் மாஸ்க் தான். இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, முட்டையில இருக்கிற மஞ்சக்கரு மட்டும் தான் எடுத்துக்க போறோம். அதோட தேனையும் கலந்து நல்லா ஆட் பண்ணிட்டு அதை ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ண போறோம். இதுவும் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஆனா 25 மினிட்ஸ்க்கு மேல இது தாண்டாம பாத்துக்கணும். அதுக்குள்ள ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர்ல மைல்டான ஷாம்பு வச்சு ஹேரை வாஷ் பண்ணிடலாம். இதை நம்ம யூஸ் பண்றது மூலியமா ஹேர் லாஸும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ம ஹேர் இருக்கிறதுக்கு இதுல இருக்கிற தேனும் முட்டையும் பயன்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது அரிசியோட தண்ணீர் கலந்து அவகேடோ ஆட் பண்றது. அவகேடோ அப்படிங்கிறது ஒரு ரிச் நியூட்ரியன்ட் உள்ள ஒரு ஃப்ரூட். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கூந்தலுக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இது கூந்தல்ல ஏற்படுற சேதத்தை போக்கும். இதுல விட்டமின் பி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா, இதை யூஸ் பண்றது மூலியமா நம்மளோட ஹேர் growthக்கும் ரொம்பவே பயன்படும். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அரிசியை நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அவகேடோ பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த அரிசி தண்ணியில அதை கலந்துக்கணும். அந்த அரிசி வாஷ் பண்ண தண்ணியில அவகேடோ பழத்தை நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறமா இதை ரெடி பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் ஹேர்ல நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்புல வெதுவெதுப்பான தண்ணியில ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இது எல்லாமே சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானது, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த இஞ்சி எந்த அளவுக்கு ஒரு பயன் உள்ளதா இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இஞ்சியில மெக்னீசியம், பாஸ்பரஸ்,